வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நம்ம 4வது நாள் சனிக்கிழமையில் இருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா, நான் எள்ளு சாதம் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு பண்ணி அது காமிச்சிட்டேன். ஆனால் அம்பாளுக்குங்கிறதே நம்ம காரம் போட்டு அதை இது பண்ண முடியாது. அதனால் இதில் வெள்ளைச்சக்கரை சேர்த்து எள்ளு பொடி, அது ரொம்ப விசேஷம். அதுவும் நவராத்திரியில் எல்லாருக்கும் நைவேத்தியமாக கொடுக்கறது. அப்புறம் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சுண்டல் தான். பீச்சில் நிறைய பேர் சாப்பிட்ருப்பேன். அது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு எள்ளு பொடி பண்ணலாம். வெள்ளை எள்ளில் எடுத்துக்கிறேன். வெள்ளை எள்ளு இது 1/2 கப்பு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அரை கப் எடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த எள்ளையே புரட்டாசி மாதத்தில் அவ்வளோ இதுவாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அது கண்டிப்பாக நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இதில் ஒமேகா 3 ஃபேட் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்றவா அதுக்கு எல்லாருக்கும் நிச்சயமாக நான்வெஜ்லேருந்து ஒமேகா 3 கிடைக்கும். ஆனால் அவளுமே இந்த புரட்டாசி மாதத்தில் விரதம் இருப்பா, யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டா. ஸோ அவளுக்கெல்லாமும் எதுவும் குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த எள்ளு புரட்டாசி மாதத்துல யூஸ் பண்ணுறதா பண்ணியிருக்கா. பட் எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு தான் அப்படின்னு நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி. சுண்டலும் எதுக்கு பண்ணுறா அப்படின்னு கேட்டேன்னா, வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு மழை நாள், அடுத்தாப்பில் குளிர் நாள், இதெல்லாத்தையும் நமக்கு தாங்கக்கூடிய சக்தியும் அதில் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறதெல்லாம் ப்ரோட்டீனில் இருந்தது தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால தான் அதை நம்ம சும்மானா நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க இந்த சமயத்தில் அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிட மாட்டோம். இது 9 நாளும் அம்பாளுக்கு நைவேத்தியம் அப்படின்னு சொன்னால் ஓ கரெக்டு, அதனால நம்ம பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவோம். எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வேணுங்கிறத யோசித்து நல்லதாக பார்த்து நிறைய சொல்லியிருக்கா. அது நம்ம கடைப்பிடிக்கிறதுல தான் இருக்குது. இது நல்லா செவக்க வறுக்கணும். இதெல்லாம் இது படப்படன்னு வெடிக்கும் இந்த மாதிரி. இது நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிடுறேன். கொஞ்சம் ஆறெண்ணை விட்டு இதை பொடி பண்ணிக்கலாம். முதல்ல இதை பொடி பண்ணிவிட்டு, இது என்னன்னு கேட்டேன்னா நாட்டு சக்கரை, வெள்ளை சக்கரை அப்படின்னே கடையில் கிடைக்கும். அது ரொம்ப நல்லது. இதில் மண்ணு கல்லெல்லாம் எதுவுமே இருக்காது, நல்லா இருக்கும். இது டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை இதோட அதே அளவு 1/2 கப் இதை பொடி பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து போட்டு பொடி பண்ணி எடுத்துன்னு வர போகிறேன். அதெல்லாம் வெள்ளை சக்கரையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. ரெண்டுமே அந்த 1/2 கப்பில் தான் போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடி, இது இவ்வளோதான், ரெடியாகிடுச்சு. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் பண்ணலாம். பட்டாணி பற்றி நான் சொல்லணும். என்னென்னா, இது பயங்கர டாஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுண்டல். ரொம்ப ஜாஸ்தி வச்சோன்னா குழஞ்சி போயிடும், கம்மியாக வச்சோன்னா மேலே இருக்கிறதெல்லாம் வேகும், கீழே இருக்கிறதெல்லாம் வேகாது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த பட்டாணி நீங்கள் ஒரு 6 மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சுட்டு வேக வைக்கிறதே என்ன பண்ணணுன்னா, பட்டாணி எந்த அளவில் இருக்கோ அதே அளவில் தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு முதல்ல ஒரு 2 விசில் வாங்கி பாருங்க. திறந்துட்டு வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு விசில், அதுக்கப்புறம் திருப்பி பாருங்க, இன்னும் ஒரு விசில், அவ்வளோதான். அதுக்கு மேலே போகவே போயிடாதீங்க. அப்புறம் இதை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா, இது இப்போ நல்லா வெந்திருக்கு, வடிகட்டியில் கொட்டிட்டு நல்லா வாட்டரில் அலசிடுங்க. ஏன்னா இது மேலே கொஞ்சம் குழன்னு அந்த பாக்கி இதோட இதெல்லாம் இருக்கும். அதெல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு
அப்புறம் சுண்டல் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். தேங்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். கருவேப்பிலை, இதில் கொஞ்சம் காரப்பொடி போடணும். மிளகா வத்தல் 3 தான் போட்டிருக்கேன். இந்த சுண்டலை போடலாம். மாங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் சௌரியம் இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கேன், அதனால் பேலன்ஸ் உப்பு. காரப்பொடி வந்து நம்ம எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போக இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக வெந்திருக்கிறதுனால தான் இது தனித்தனியாக தெரியறது. எல்லாம் ரெடி. இப்போது இந்த எள்ளு பொடியும் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலும் உங்களுக்கு சனிக்கிழமை அன்றைக்கி ரொம்ப உபயோகமான ஒரு நைவேத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.